பேர்டு கொஞ்சம் ரிகவர் பண்ணி தேவையான சப்ளிமெண்ட் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து இந்த மெடிசன் கொடுக்கணும். பின்ன எந்த ஒரு நோய் வந்து கூட இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் மாற்றி தான் இந்த மெடிக்கேஷன் பண்ணணும் சார். சரிங்களா? அதுபோக பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து எல்லா கோழிகளுக்குமே தாய் கோழியாக இருந்தாலும் சரி பெரிய கோழி எதுக்கு வேணால் ஒரு 3 months ஒன்ஸ் வந்து நம்ம டிவார்மிங் பண்ணணும் சார். அல்பெண்டசோல் டிவார்மிங் பண்ணணும். இந்த டிவார்மிங் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பேர்டு வந்து அப்போ தான் வந்து வயிற்றில் நிறைய புழுக்கள் இருக்குங்க. நாடா புழுக்கள் இருக்கும், சுருண்டை புழுக்களுக்கும் நிறைய புழுக்கள் இருக்கும். அந்த புழு உள்ள இருக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரீடிங் ப்ராப்பர் சக்ஸஸ் வராது, நல்ல எக்லேயும் கிடைக்காது, பேர்டு வந்து வெயிட் கெயின் பண்ணாது. அப்போ இந்த அல்பமார் வந்து 3 months ஒன்ஸ் நம்ம கொடுக்கணும். வெளியேந்து ஒரு கோழி வந்தால் கொடுக்கணுங்க. ஆனால் இந்த அல்பமார் கொடுக்குறதுக்கு போது ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட்டு ஒரு விட்டமினுக்கு அப்படிங்க இந்த குரோவி ப்ளக்ஸ் வந்து முன்னத்தை ஒரு 2 நாள் அதுக்கு முதல்ல கொடுத்து பேர்டு வந்து ஹெல்த் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அல்பமார் கொடுக்கலாங்க. அப்படி கொடுக்கும்போது என்னென்னா பேர்டு வந்து வீக் ஆகாது. பேர்டு வந்து மினிமம் வந்து ஒரு 1 kg எபோவ் தான் இருக்கணுங்க. அது இல்லாமல் நம்ம அல்பமார் கொடுக்கக்கூடாது. பேர்டோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அல்பமார் கொடுக்கணும். மினிமம் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம்.